துறையுண்டோ. பொன் என்பது பெண்ணிற்கு அழகு சேர்ப்பது, ஆனால் பெண் என்பது இந்த நாட்டுக்கே அழகு சேர்ப்பது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேச்சு போட்டியாளரை வர வைக்க போறோம். ஸோ ஸ்பீச் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஹுமேரா வாங்க. என்ன ஸ்பீச் பேச போறீங்க? என்ன தலைப்புல பேச போறீங்க? பெண்களின் அதிகாரங்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்கப்பா. பாக்கலாம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டும். மாணவியாக தங்கள் முன் பேசுவதற்கு நான் மாதமும் செய்திட்டேன் என்று கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். கரையில்லா கருண்டோ அதுபோல் பெண்ணில்லா துறையுண்டோ என்ற வரிகளுக்கு ஏற்ப பெண்களின் அதிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். விடிந்தது, ஆம் விடிந்தது பெண்ணுலகம். அடக்கி கிடத்தல் அடக்கி வைத்தலே பெண்ணின் நாகரிகம் என்ற நிலை மாறி ஆண்களும் பெண்களும் சமம் என்ற நிலை உருவானது. மாதா பிதா குரு தெய்வம், இதில் நம் பெற்றோர்களுக்கு அடுத்து நம்மை பேணி காப்பவர்கள் நம் ஆசிரியர்கள். அதிலும் பெண் ஆசிரியர்கள் என்றால் தாய்மை குணத்துடன் பேரன்பு மிக்கவராய் நம்மை பேணி காப்பார். செவிலியர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் பெண்களே என்பது நாம் அறிந்த உண்மை. இவ்விடத்தில் நம் கண்முன் நிற்பவர் கைவிளக்கேந்திய காரிகை நைட்டிகேல் அம்மையார் அவர்கள். காக்கும் காவல்துறை ஆண்களால் மட்டுமா அல்லல் தற்போச்சி அடக்க முடியும்? இரு கண்களா இருப்பவர்களே ஆணும் பெண்ணும். அடங்கா சிங்கத்தையும் அடக்கி நம் இந்தியாவை அமைதி பூங்காவாய் மாற்றுவதில் மகளிரின் பங்கு அளப்பறியாதது. பெண்களை மெருகூட்டுவது கரை. நம்மை மயக்கும் நாடக கலை, திரைப்படங்களில் நம் உள்ளத்தை கொள்ளை கண்ட கதாநாயகிகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. இன்னும் நிறைய துறைகளில் பெண்கள் உள்ளார்கள். பெண்களின் பேச்சை இசையை மிஞ்சுபவர்கள் எவரும் இல்லை. வீரத்தில் ஜான்சி ராணி, பக்தியில் மீராபாய், அரசியலில் சகுந்தலா தேவி, அரசியலியே ஆளும் தன்மையுடையவர்கள் நம் இந்திய பெண்மணிகள். பிபி ஃபாத்திமா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமையில் இருந்து பெருமையின் உச்சத்தையே அடைந்தார். அன்னை தெரசா அவர்கள் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி. அன்பின் திரு உருவமான அன்னை தெரசா அவர்கள் மன்னா விண்ணா பெண்கள் மண்ணில் பேருந்து மகிழ்ந்து எதுவானாலும் ஓட்டும் வல்லமை உடையவர்கள். விண்ணை மட்டும் விட்டு விடுவோமா என்று கூறினார். அதேபோல் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் விண்ணிற்கு அடியெடுத்து வைத்து பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்த பெண் வீராங்கனைகள் என்று கூறலாம். விளையாட்டுகளிலும் பெருமை பெற்ற வீராங்கனைகள் பலர். அதிலும் சிலர் பிடி உஷா, PV சிந்து போன்ற வீராங்கனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். கால்பந்து, கைப்பந்து எப்பந்தையும் எத்திசையிலும் நோக்கி அடிக்கும் திறமை உள்ளவர்கள் நம் இந்திய பெண்கள். பெண்கள் இல்லா எத்துறையும் இல்லை. யாம் இல்லா துறையா? முள்ளில்லா கடிகாரம் உண்டோ? புல்லில்லா தோட்டம் உண்டோ? வானில்லா நிலவுண்டோ? கோவிலில்லா தெய்வம் உண்டோ? பெண்ணில்லா துறையுண்டோ? பொன் என்பது பெண்ணிற்கு அழகு சேர்ப்பது, ஆனால் பெண் என்பது இந்த நாட்டுக்கே அழகு சேர்ப்பது. ஊசி இல்லா நூல் தைக்க இயலாது, பெண்ணில்லா எத்துறையும் முன்னேற்றம் அடையாது என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் பேசவிட்டு அமைதி காத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எட்டே வாழவைக்கு தமிழ் கொடி ரசிக மக்களே, கண்ணாமூச்சிரே கண்டுபிடியாரு தோச்சு இங்க தோல நீலாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, திரிக்க முடியாது, தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுமா. நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்றா. இங்க எங்கடா நல்ல காலம் பிறக்குது, ஒரே கெட்ட காலமா தாண்டா இருக்கு.